அஜித் அவர்களோட அம்மாவா இருக்கக்கூடிய மோகினி அவங்க மே 30ஆம் தேதி இன்னைய தினம் காலமாயிருக்காங்க. இந்த ஒரு மரண செய்தியை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான திரை பிரபலங்களும், அரசியல் தலைவர்களும் அவங்களோட இரங்கலை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அஜித் அவர்களோட அம்மா இறந்து போனதுக்கு பிறகு அந்த துயர செய்தியை கேள்விப்பட்டு மிகப்பெரிய மன வருத்தத்துக்கு ஆளாயிருக்கிறதாவும், சீக்கிரமா போயிட்டு அஜித் அவர்களோட அம்மாவுக்கு நேர்லயே போய் இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் அவரோட அப்பா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் காலமாயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகிற நிலையில இப்போ அவங்களோட அம்மா மோகினி அப்படிங்கிறவங்களும் உடல்நலக்குறைவு காலமா இருக்காங்க. இவங்களுக்கு வயசு 84. சென்னை பாலாபாக்கத்தில் இருக்கக்கூடிய அஜித் அவர்கள் வீட்டில் தான் இவங்க தங்கியிருந்திருக்காங்க. கடந்த ஒரு சில வருஷங்களாவே உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போது அடிக்கடி அதுக்கான சிகிச்சை எடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல வீட்டுல எக்கச்சக்கமான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டும் அந்த சிகிச்சை பலனளிக்காம தான் இன்னைக்கு அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்குது. துபாயில கார் ரேஸ்ல பிஸியா இருக்கக்கூடிய அஜித் அவர்கள் இப்ப தமிழ் சினிமால படங்களை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்திருக்காரு. அடிக்கடி இந்தியா போயிட்டு வர முடியல அப்படிங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்த குடும்பத்தோட துபாயில செட்டில் ஆயிருந்தாரு. கடந்த மாசம் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்காக சென்னை வந்திருந்தாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவர் திரும்பி துபாய்க்கு அவ்வளவா போகல அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அம்மாவோட உடல்நிலை கவனம் செலுத்தணும். அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஷாலினி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நேரங்களில் தான் அம்மா கூட தான் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. அதெல்லாம் என்னவோ தெரியல, அவங்க அம்மாவுக்கு உடம்புல அசௌகரியம் ஏற்படக்கூடிய அந்த நேரங்களில் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரிப் எல்லாத்தையுமே போஸ்ட்பான் பண்ணிட்டு மாற்றி அமைச்சிட்டு ரீஷெடியூல் பண்ணிட்டு தான் அவங்க அம்மாவை பார்த்துருக்காரு. அப்படிப்பட்ட அஜித் அவரோட அம்மா மோகினி இன்னைக்கு காலையில எவ்வளோ சிகிச்சைகள் கொடுத்தும் அந்த சிகிச்சை ஒரு கட்டத்தில் பலனளிக்காம வயது மூப்பு காரணமா காலமாயிட்டாங்க. இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான திரை பிரபலங்கள் அவங்களோட ட்விட்டர்னு சொல்லக்கூடிய எக்ஸ் அக்கௌண்ட் மூலயமா இரங்கலை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் அஜித் அவர்கள் தன் நண்பர் அப்படிங்கிற மாதிரியும், அஜித் அவரோட அம்மா தனக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களோட உடலை நேரில் பார்த்து அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்லாம அஜித் அவர்களுக்கு நேரில் சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கான தகவல் கிடைச்சிருக்குது. இப்போ கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நடிகர் ஜீவா அவர்களோட அப்பா ஆர்பி சௌத்ரி இறந்து போனதுக்கு கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்தினாரு. அதை தொடர்ந்து கண்டிப்பா திரையுலகத்துல நெருங்கிய நண்பா இருக்கக்கூடிய அஜித் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா இறந்து போனதுக்காக அஜித் அவர்கள் நேரில் சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சு கண்டிப்பா தன்னோட இறுதி மரியாதையை செலுத்துவார் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப தகவல் கிடைச்சிருக்குது. அதுக்காக இன்னைக்கு அவருக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாவும், நேரம் மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் அவர்கள் அம்மா இறந்து போனதை பத்தியும் மறக்காம உங்களோட இரங்கலை கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.